மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரை 34.85 ஆயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இருப்பதாக உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சீர்காழியை அடுத்த நாங்கூரில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 130 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாக தெரிவித்தார். அவற்றில் இதுவரை 34,859 மெட்ரிக் டன்களுக்கும் அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 6,444 விவசாயிகளுக்கு 70 கோடி ரூபாய் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு 34.46 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் கூறினார். கூடுதலாக நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நேரடி கொள்முதல் 130 திறக்கப்பட்டு இதில் 126 பர்ச்சேஸ் நடந்துட்டுருக்கு. ஆன் த டே இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஃப்லி 34,789 மெட்ரிக் டன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6,444 விவசாயிகளுக்கு 70 கோடி 0.09 கோடி பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது.